தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். மாண்புமிகு அண்ணன் அமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களே சகோதரர், மாண்புமிகு அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்களே, அமைச்சர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டசபைக்குள்ள போனா மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த மரபை இன்னைக்கு வரைக்கும் உண்மையா கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நமக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க, சட்டசபை எதிர்கொள்ள முடியுமான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 நாள் நடந்துச்சு. முதல்ல அந்த 4 நாள்ல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 10லிருந்து 15 முறை அவை மீறிய செயலை செய்தது திமுக. திமுகக்கே பாடம் எடுத்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள். நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய அமைச்சர்கள் பேசவே முடியல அவங்களால அந்த 4 நாள். இப்ப அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் மானிய கோரிக்கை. அப்ப என்ன கால சூழ்நிலையில் நாம் இங்க இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம். மே 10, 2026 முன்னு 2026 பின்பு 60 வருஷ அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி, நாமும் சரி, ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைச்சோம். அது எல்லாருக்கும் தெரியும். அன்றையிலிருந்து இன்னை வரைக்கும் ஒரு 80 நாள் ஆயிருக்கும். இந்த 80 நாள்ல திமுகவோட அரசியல் முதல்ல என்னன்னா, முதல் கொள்கை அவன் கொள்கை எப்படி தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியை கவுக்கிறது. இந்த 80 நாள்ல ஒரே கொள்கை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை. இது நம்ம சொல்லல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு மீட்டிங்ல, 6 மாசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்காது. 57 எம்எல்ஏ ஜெயிச்சவரு எப்படி 6 மாசத்துல ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எங்க இருந்து எம்எல்ஏ கிடைக்கும்? நம்மளை பார்த்து குதிரை பெயருங்கிறாங்க. 57 எம்எல்ஏ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சியை உருவாக்குவார்? எப்படி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? அதுக்குதான் இந்த குதிரை பேர வழக்கு. திரு செந்தில் பாலாஜிய கரெக்டா போலீஸ் டார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் போன் பண்ணி 50 கோடி கொடுக்கிறேன், 100 கோடி கொடுக்கிறேன், உங்களுக்கே எதிர்காலம் இல்ல, கொளத்தூர்ல டோட்டலா தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 60 வருஷம் 75 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆளுங்கட்சி, முதலமைச்சரா உங்களுடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், கொளத்தூர்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் ஏன் தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற ஒரு மெசேஜை கூட அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரே ஒரு முறை தான் கொளத்தூருக்கு தலைவர் போனார். அதுல 5 நிமிஷம் கூட பேசல. சேப்பாக்கம் மிஸ் ஆயிருச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப கொளத்தூருடைய தோல்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய கடைசி சாம்ராஜ்யத்துடைய அத்தியாயம். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. இன்னுமேட்டு திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் முதலமைச்சர் ஆவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அவதூறுனா பரப்பிக்கோங்க, என்ன பொய் வேணா பரப்புங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரெடி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்க தலைவர். நீங்க 4 நாள் உட்காந்து 2வது நாள் அன்னைக்கு பேட்ச் ஒன்று குத்திட்டு வராங்க, வாயத்தரங்க சிஎம். நான் அப்பயே சொன்னேன், அவர் அமைதியா 5 மணி நேரம் யோகா பண்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தார். என்னைக்கு அவர் வாய திறக்க போறோம் அன்னைக்கு நேஷனல் ஹெட்லைன்ஸ், அடுத்த 1 மாசத்துக்கு கதறுவாங்கன்னு நான் 3வது நாள் சொன்னேன். பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சட்டசபையில 3 நாளா வாயத்தரங்க செய்யம்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன பேசுறான்னு கூட கேட்கல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுதான் மிச்சம்.
உடனே திமுக அஞ்சிட்டாங்க. இந்த திருடங்கள்லாம் திருடிட்டு ஓடி போகும்போது போலீஸ் துரத்தும் போது யார் திருடன் யார் திருடன் யார் திருடன் யார் சொல்றான்னு அவன் தான் திருடனா இருப்பான். அன்னைக்கு சட்டசபையில் எல்லாரும் எழுந்து நிச்சுட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க அதிமுக, அங்க இருக்க அதிமுகவுடைய பொதுச்செயலர் இபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையில நம்ம எந்திரிக்க கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண, திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம். பண்ணையார் மனத்தனம், நாம மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர், ஒரு கொத்தடிமை கூட்டம் தான் அமைச்சர்கள். இப்படி ஒரு சிந்தனையை அவங்க நம்பிட்டாங்க. எலெக்ஷன் முடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது, என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சராக போறேன். ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு.